பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சண்டே தான் நண்பர்கள் தினம், அதனால ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால இன்றைக்கு உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த நாளிலும் கூட வேதத்துல நண்பர்கள் தினம் அப்படிங்கிறதுனால ஒரு நண்பர்கள் சம்பந்தமான ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். காயம், ஆங்கில வேதாகமத்துல காயம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. முத்தத்தை விட காயங்கள் உண்மையானவைகளாம். நண்பன், அதாவது சிநேகிதன், உண்மையான ஒரு சிநேகிதன் கொடுக்கிற அடிகளை விட முத்தங்கள் பயங்கர கொடூரமானவைகள். இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நண்பர்கள் உண்டு. நண்பர்கள் இல்லாத ஒரு நபரை நம்ம பார்க்க முடியாது. நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், யார்ட்டையுமே பழக மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கும் கூட நண்பர்கள் உண்டு. அவங்ககிட்ட தான் தன்னுடைய இருதயத்தை ஷேர் பண்ணுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களா இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட ஷேர் பண்றதை விட அவர்கள் நண்பர்கள்கிட்ட தான் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. அவர்களுடைய கூட படிக்கிற தோழர்கள் தோழிகள் கூட தான் அதிகமான நேரத்தை செலவிடுறாங்க. ஏன்னா நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். லைஃப்ல எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் வரும். சின்ன பிள்ளைல வளர்றோம், பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வாழ்க்கை, அது ஒரு கட்டத்தில் மறைந்து நண்பர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த சூழ்நிலைகள் வழியாக தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அடுத்துதான் திருமணம், பிள்ளைகள், உறவு, குடும்பம் அப்படிங்கிற அமைப்புகளாக வரும். அப்போ இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 விதமான நண்பர்கள், நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். அப்படிதானா எல்லாருடைய லைஃப்லயுமே இருப்பாங்க. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டது நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக தான். நல்ல விஷயத்த மட்டும் இல்ல, கெட்ட விஷயங்களையுமே கற்றுக்கொண்டது நண்பர்கள் மூலமாகத்தான். அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான அங்கத்துல இருக்கிறது நண்பர்கள். வேதத்துல பல நட்புகளை நாம பார்க்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த வசனம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சில நண்பர்கள் நாம தவறு செய்யும் போது நம்மளை திருத்துவாங்க. நீ இப்படி பண்ணாதடா, இது நல்லது கிடையாது, இது அவங்கள கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுவாங்க. அது உண்மையானது. அந்த காயம் உண்மையானது, உண்மையுள்ளவைகள். அவை நம்மை திருத்தும், அவை நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும். ஆனா சில நண்பர்கள் சரி வாடா மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல கூட நம்ம வழி நடத்துவாங்க. அதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, சத்துரு இடும் முத்தங்கள், சத்துரு இடும் முத்தங்கள் அந்த அளவு வஞ்சனை உள்ளதாம். வேதத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இனி நான் உங்களை சீஷர்கள்னு சொல்லல, நான் உங்களை சிநேகிதர் அப்படின்னு சொல்றேன். நான் இனி என்னுடைய அசிஸ்டன்ட், நீங்க என்னுடைய ஊழியக்காரர் அப்படிங்கிறத விட நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படி சொன்ன அதுல கூட்டத்துல இருந்த ஒருத்தன் தான் தன்னுடைய முத்தத்தால் தேவனை காட்டி கொடுத்தான். இந்த வசனத்திற்கு 100% சரியான உதாரணமாக வாழ்ந்தது யூதாஸ் காரியோத். முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிர் சிலுவையில் போனது. ஆனால் நல்ல நட்புகளும் வேதத்தில் இருக்கிறது. அதையும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தாவீது, யோனத்தான் சவுலினுடைய குமாரன், அடுத்து ராஜாவாக வேண்டிய ஒரு நபர். ஆனா தன்னுடைய தகப்பனாகிய சவுலுக்கு தாவீதை மிகவும் வெறுத்தார். சவுல் தாவீதை மிகவும் வெறுத்தார். அதை அறிந்து கொண்ட யோனத்தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய உயிரை கொடுத்தாவது என்ன பண்ணணும், தாவீதை காப்பாற்றணும்னு சொல்லி பயங்கரமான முயற்சிகளை எடுத்தார். அதுதான் உண்மையான நட்பு. அதே நேரத்துல இன்னொரு காரியம் இருக்குது. அப்சலோம், அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு பயங்கரமான ஆலோசனைகள் கொடுத்தார். அப்சலோமு மாதிரி யாருமே ஆலோசனை கொடுக்க முடியாது. அந்த அளவு தந்திரமான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கல. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை எப்படி அழிக்கணும், தவறான வழிகள் எப்படி போகணும், இந்த தேசத்தை எப்படி மாற்றணும், இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தான் அப்சலோமுக்கு கொடுத்தாரே தவிர நல்ல வழிகளை கற்றுக்கொள்ளல. என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த வேதத்திலேயே பல நட்புகளை நான் பார்க்கிறோம். நல்ல நண்பர்களும் இருந்திருக்காங்க, தீய வழியில சென்ற நண்பர்களும் இருந்திருக்காங்க. ஆனா அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களிடத்துல இருக்கிறது. யார உங்க லைஃப்ல நீங்க அலோவ் பண்ணணும், யார உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க அறிந்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன் நண்பர் யாருன்னு சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்றேன் அப்படின்னு. அப்போ அதோட அர்த்தம் ரொம்பவே சிம்பிள். அவர்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டர் தான் நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம், நம்ம அதை வெளிப்படுத்துவோம்.
இப்போ என்னுடைய நண்பன் ரொம்ப பேசுறவனா இருந்தா நானும் அப்படிதான் இருப்பேன். ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுறவனா இருந்தா நானும் அப்படிதான் இருப்பேன். இல்ல அவன் நல்ல வார்த்தைகளை பேசுறவனா இருந்தா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவனா இருந்தா நானும் என்னுடைய நண்பனை போல இருப்பேன். அப்போ நட்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேலையும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ரொம்ப நீட்டா இருக்கட்டும், ரொம்ப தெளிவா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். எல்லாருமே நல்ல காரியங்களை பேசுவாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. உங்களை என்கரேஜ் பண்ற நபர்களோடு நீங்க இருங்க. அவர்களே உங்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த நண்பர் நாட்கள் கூட தேவன் நமக்கு நல்ல நண்பர்களை தரட்டும். கண்களை மூடி, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நண்பர்கள் தினத்திலும் கூட அருமையான ஒரு வேத வசனத்தை வாசித்திருக்கிறோம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆண்டவரே, நல்ல நண்பர்களை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்கள் சபை மக்களுக்கு, வாலிபர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீய நண்பர்களை விட்டு விலக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளும் கூட ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். தாழ்த்தி தருகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. Have a nice day. Happy Friendship Day.